சொல்லித்தருது. இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். மேச விருச்சக லக்கணத்துக்கு லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் வந்து முக்கால் பாவர் அப்படின்னு சொல்லுவோம், கால் சுவர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. ஆனால் செவ்வாய் வந்து ஒருத்தர் கெட்டு போயிடுச்சுன்னா ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய முடிவில் தயக்கங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த செவ்வாயினால் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சு அப்படின்னா நிலபுலங்களில் வந்து நமக்கு பெரிய தகராறு வரும். கடைசி வரைக்கும் ஒருத்தர் வீடே கட்ட முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. இது சுகபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லையா? ஒரு வீடு எவ்வளவோ கஷ்டப்படுறேன் சார், எங்கெங்கேயோ பாடுபடுறேன், வெயிலில் பாடுபடுறேன், மழையில் பாடுபடுறேன், ஒதுங்கிறதுக்கு இத்தனோடு ஒரு இடம் இருந்ததுன்னா அதுவும் எனக்கு சொந்த வீடாக எலி வலையானாலும் தனி வலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு வீடு இருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருடைய ஏக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாக்கனியாகவும் கனவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த செவ்வாய் நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புதுமனை வாய்க்கக்கூடியது, வீடு வாசல் வாங்கக்கூடியது, தோட்டம் தோணி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் நிறையா சொத்துக்களை சேர்க்கக்கூடியது அப்படிங்கிறது முக்கால் பகுதி அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அழகான பலனை தரக்கூடியவர். அப்போ எந்த விதத்துலையுமே கிரகங்களை சுபகிரக வரிசையிலோ அசுப கிரக வரிசையிலோ ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்குமே உடைய கிரகங்களை வந்து அசுபத்தன்மையாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்திறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி பதவி அப்படின்றத அவங்க வச்சுருக்காங்க. தன்னகத்தே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பலனையும் மனிதனுக்கு தரத்தக்கவை அப்படின்றதுனால எந்த கிரகம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ லக்கணத்தில் வந்து கெடு கிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா மேச லக்கணக்காரங்களுக்கு செவ்வாதான லக்கணாதிபதி. அப்போ அங்கே லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உட்காரில் வந்து பெரிய ஒரு ஆபத்தும் கிடையாது, தீமையும் கிடையாது. அப்போ இது வந்து விதி விலக்கில் வருது அப்படின்னா விதியே அதுதான். நம்ம விதி விலக்கு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். விதி விலக்கா வந்து இந்த மேச லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் உட்காந்து சார் அவர் லக்கணாதிபதி லக்கணத்தில் உட்காந்தாதான் சார் அவருக்கு பவரே. அதாவது வந்து அவருடைய குணத்தில் வந்து கொஞ்சம் அவசர கொடுக்கையாக இருப்பார், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வேகம் எப்பவுமே வந்து சுறுசுறுப்பை செய்யக்கூடியது. ஏன்னா செவ்வாயினாலே ரத்தம் ரத்த ஓட்டம், ரத்தன்றது வந்து சந்திரனாக வந்துடும், செவ்வாய் வந்து ரத்த ஓட்டமாக வரும். அப்போ ரத்த ஓட்டம் அப்படின்றது வந்து வேகமாக இருந்துட்டு இருந்தால் தான் உடம்பு வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ லக்னாதிபதியாகப்பட்டவர் வந்து மேச லக்னத்துக்கு செவ்வாய் தானே. அப்போ அவர் உட்காரில் வந்து எந்த விதமான ஒரு கெடுதலும் கிடையாது. அப்போ இது மாதிரி வந்து 12 லக்கணங்களுக்கு பார்க்கும்போது ரிஷபத்துக்கு வந்து சுக்கிரன், அவர் வந்து நல்லவர்களையும் சேர மாட்டார், கெட்டவர்களையும் சேர மாட்டார். இருந்தாலும் அசுர குரு அப்படின்ற ஒரு பதவிக்கு வரனால சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது